குருஜி, இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலை. கவலை அப்படின்னா இந்த விஷயத்துக்கு தான் கவலைப்படணும் அப்படிங்கிறது இல்ல. நிறைய பேர் ரொம்ப கவலையிலே இருப்பாங்க, அழுகையிலே இருப்பாங்க. எதுக்கு தான் நம்ம பிறந்தோன்னு தெரியல, என்ன வாழ்றோன்னு தெரியல, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த கவலைப்பட்டு விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. ஸோ இந்த கவலை தீராத கவலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எதனால வருது? வளர்ப்பிறை காலகட்டத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது. தேய்பிறை காலகட்டத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில இது மாறி மாறி என்ன பண்ணுதுன்னா வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு நிலை இல்லாத மனதை பெறுகிறார்கள். இந்த 4 ராசிக்காரர்கள் சொல்றோம் இல்லையா, இவர்களுக்கு இந்த மூட் ஸ்விங் அப்படின்றது என்ன ஆகும்னா அடிக்கடி வரும். குறிப்பா இதை லக்னமாக பெற்றவர்களுக்கு சொல்லவே வேண்டாம், இது ரொம்ப அதிகமாகவே வரும் அப்படின்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு கிரகத்துக்கு பகையாகுது. ஆனா சந்திரனுக்கு யாருமே பகை இல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். 12 ராசியில 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, ஒரு மாசத்துல 27 மனைவிகளையும் சமாளிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சந்திர பகவானுக்கு இருக்கு. இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம், மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம். ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர், பிரணவ வாஸ்து நிபுணர் சிவகு சத்யசீலன் குருஜியை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. ஸ்ரீ குருப்பியோ நமஹா, ஸ்ரீ மாத்ரே நமஹா, ஓம் அகத்தீசாயை நமஹா. இறையடியார்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் குருஜி. ரொம்ப சிறப்பா இருக்கு உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும். நிறைய மக்களுக்கு தேவையான விஷயங்களை அன்றாட லைஃப்ல அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரியான விஷயங்களை மக்களுக்கு நீங்க கொடுக்குறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் குருஜி. இன்னைக்கான டாபிக் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கவலை. கவலை அப்படின்னா இந்த விஷயத்துக்கு தான் கவலைப்படணும் அப்படிங்கிறது இல்ல. நிறைய பேர் ரொம்ப கவலையிலே இருப்பாங்க, அழுகையிலே இருப்பாங்க. எதுக்கு தான் நம்ம பிறந்தோன்னு தெரியல, என்ன வாழ்றோன்னு தெரியல, எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு அந்த கவலைப்பட்டு விரக்தியோட உச்சத்துக்கே போயிடுவாங்க. ஸோ இந்த கவலை தீராத கவலை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, இது எதனால வருது? அவங்கள நம்ம என்னதான் சொல்லி அவங்கள உத்வேகப்படுத்தினாலும் ஒரு அந்த சர்டன் ஸ்டேஜ்ல தான் அவங்க அந்த ஹாப்பினஸை காமிப்பாங்க, திரும்ப அவங்களுக்கு கவலை வந்துடும். ஸோ எதனால இந்த கவலை வருது, இதற்கு என்ன தீர்வு? அதாவதுமா, பொதுவா கவலை, கண்ணீர் அப்படின்றது ஆண் பெண் இருவருக்குமே என்ன பண்ணும்னா பொருந்தும். கவலை பொதுவா ஏன் வருகிறது அப்படின்னா, தன் வாழ்க்கையில தான் நினைத்தது நடக்காத போது அல்லது எதிர்பார்த்தது கிடைக்காத போது அந்த இடத்துல நம் மீது நமக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு விரக்தி ஏற்படக்கூடிய நிர்பந்தம் ஏற்படுகிறது. பொதுவா மகிழ்ச்சின்னு ஒன்று சொல்றோம்ல, அந்த மகிழ்ச்சிக்குன்னு சில ஹார்மோன்கள் இருக்கிறத நம்மளுடைய அறிவியல் ஆராய்ச்சி நமக்கு சொல்லுகிறது. இப்ப இந்த ஹார்மோன்களுக்கும் எந்த கிரகத்திற்கும் நிறைய தொடர்பு இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, சந்திரனுக்கும் ஹார்மோனுக்கும் தான் நிறைய தொடர்பு இருக்கிறது. 4 வகையான ஹார்மோன்கள் இருக்கிறது. இதுல இந்த கவலை, அழுகை, துக்கம் இதெல்லாம் பொதுவா எந்த ஹார்மோனால நிறைய குறைவால ஏற்படும்னா, ஆக்சிடோசின் அப்படின்ற ஒரு ஹார்மோன், ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு அதுக்கு பேரு. இத லவ் ஹார்மோன் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் குறைவாக இருப்பவர்கள் மட்டும்தான் கவலை, கண்ணீர், துக்கம் இப்படிப்பட்ட நிர்பந்தத்திற்கு என்ன செய்யப்படுகிறார்கள் என்றால் பாதிக்கப்படுகிறார்கள். இதுல ஜோதிட ரீதியாக பார்த்தோம்னா, வளர்ப்பிறை காலகட்டத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கை மிக சிறப்பாக இருக்கிறது. தேய்பிறை காலகட்டத்தில் பிறந்தவர்களுடைய வாழ்க்கையில இது மாறி மாறி என்ன பண்ணுதுன்னா வந்துகிட்டே இருக்கிறது. ஒரு நிலை இல்லாத மனதை பெறுகிறார்கள். அப்போ பிறந்த ஜாதகத்தில் சந்திர பகவான், அதாவது விருச்சக ராசியிலேயோ, மகர ராசியிலேயோ, கடக ராசியிலேயோ, சிம்ம ராசியிலேயோ அதிகம் இருப்பவர்கள், இந்த 4 ராசிக்காரர்கள் சொல்றோம் இல்லையா, இவர்களுக்கு இந்த மூட் ஸ்விங் அப்படின்றது என்ன ஆகும்னா அடிக்கடி வரும். குறிப்பா இதை லக்னமாக பெற்றவர்களுக்கு சொல்லவே வேண்டாம், இது ரொம்ப அதிகமாகவே வரும் அப்படின்னே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடுத்துக்கலாம். இப்போ இதுல இருந்து நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய அடிப்படையான விஷயம் என்னன்னா, இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, இது பொதுவா என்ன பண்ணினா சுரக்கும் அப்படின்னு நம்ம கேட்டோம்னா, சோசியலைஸ்டான கேரக்டரா இருக்கிறவங்களுக்கு இது எப்போதுமே பேலன்ஸ்டா இருக்கும். இப்ப இவங்களுடைய துக்கத்துக்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு பணம் இல்லை அப்படின்னும்,
அல்லது வந்து பாத்தீங்க அப்படின்னா வாழ்க்கையில வந்து சாப்பாடு இல்லைனோ அந்த துக்கமும் கவலையும் தாழ்ந்து போறதும் வராது. ஆனா ஆக்சுவலி கண்ணீரும் கவலையும் தனிமையும் ஏன் வரும்னா மனிதர்களிடமிருந்து கிடைக்கக்கூடிய அன்பும் அரவணைப்பும் அங்கீகாரமும் இல்லாதவர்கள் தான் நீங்க சொல்லக்கூடிய கவலை பிரச்சனைகள் இதுக்கு ஆளாகக்கூடிய நபர்களாக இருக்கிறார்கள். அப்ப மனிதர்கள் கிட்ட பகையும் மனிதர்கள் கிட்ட ஒரு இணக்கம் இல்லாத ஒரு உறவும் அல்லது தன் வார்த்தைகளால கடுஞ்சொல் பேசி எல்லா உறவுகளிடமிருந்து நேர்மையா இருக்கின்ற பேர்ல விலகி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் என்ன பயம் ஏற்படும்னா தான் தான் அதற்கு மூல காரணமா இருப்பாங்க. ஆனா தான் தான்றத அவங்க ஒத்துக்காம என்ன செய்வாங்கன்னா யாரோ நமக்கு மாந்திரிக பிரச்சனை செய்து விட்டார்கள், அதனால தான் என் கணவரோட பேச முடியல, எங்க அப்பா அம்மாவோட பேச முடியல, என்னுடைய நண்பர்களோட பேச முடியலன்ற ஒரு மனநிலை இருக்கும். அப்ப யார் ஒருவருக்கு கண்ணீரும் கவலையும் தனிமையும் வெளியில் சொல்ல முடியாத விரக்தியும் இருக்கிறதோ அவங்களுடைய வாழ்க்கையில மனிதர்களை மனிதர்களாக பயன்படுத்தக்கூடிய குணநலன்கள் கெட்டு போயிருக்கும். இந்த கெட்டு போற காரணமான கிரகம் யாருன்னா சந்திரன். அந்த சந்திரன் 4 ஹார்மோன்களுக்கு வழிவகை செய்கிறார். அதுல முக்கியமா இந்த குணத்துக்கு உரிய ஹார்மோன் வந்து ஆக்சிடோசின் ஹார்மோன். இது வந்து பாத்தீங்கன்னா லவ், அதுக்கப்புறம் வந்து வார்த்தைகளால கொஞ்சுதல். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்களேன், மனிதர்களை வார்த்தைகளால கொஞ்ச தெரியாது, ஆனா ஜீவராசிகளை வார்த்தைகளால கொஞ்சுவாங்க. இவங்க கிட்ட பாருங்க தனிமை இருக்கும். மனிதர்களை கடந்து மிருகங்களிடம் அதிகம் தொடர்பு இருப்பவர்கள் எல்லாருமே இந்த கேட்டகரியில வரவங்க தான். கரெக்ட் தான். நான் இத பாத்திருக்கேன். ஆமா, நிறைய பெட்ஸ் வச்சிருப்பாங்க. அப்ப நீங்க அவங்க கிட்ட நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்க ஒவ்வொரு உறவுகளிடமும் குறைகளை மட்டுமே சொல்லி மனிதர்களிடத்தில் உண்மை இல்ல, விலங்கு கிட்டதான் உண்மையான பாசம் இருக்குன்னு நகருவாங்க. ஆக்சுவலி இவங்களுக்கு சொல்லணும்னா மனிதர்களுடைய காதல், மனிதர்களுக்கு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய காமம், மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய இயல்பான மகிழ்ச்சிகரமா ஒருத்த என்ஜாய் பண்ற லைஃப இவங்களால அக்செப்ட் பண்ண முடியாது. இந்த மனநிலையில் இருப்பவர்கள், அந்த ஆக்சிடோசின் கம்மியா இருக்கிற மனநிலையில இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கூட்டு குடும்பத்தை பொதுவா விரும்ப மாட்டாங்க. தனக்கு யார் உரியவரோ அவரும் தானும் மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா குழந்தைகள் கூட அந்த கணவர் மீதோ அல்லது அந்த ஆண் வந்து தன் மனைவியின் மீது குழந்தைகள் பிரியமாக இருப்பதை கூட விரும்பாதவர்கள். சொல்ல போனா இந்த குணம் இருப்பவர்களுக்கு பொறாமை குணம் அதிகமா இருக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க, மனிதர்களை கொஞ்ச தெரியாதவர்கள், குழந்தைகளை கொஞ்ச தெரியாதவர்கள், மனிதர்களுடைய குணத்தை வர்ணிக்க தெரியாதவர்கள், இவர்கள் அனைவருமே அதுக்கப்புறம் பக்தியின் பெயரில் அதுல குறிப்பா சொல்லணும்னா இந்த கேட்டகரியில உள்ளவங்க ஆக்சிடோசின் ஹார்மோன் யாருக்கு கம்மியா இருக்கிறதோ இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா சித்தர்கள். அதுல குறிப்பா சாய்பாபான்னு நம்ம சொல்றோம் இல்லையா, சாய்பாபா, சித்தர்கள், குருமார்கள் இவர்களுடைய வழிபாடில் திளைத்திருப்பார்கள். அங்க வந்து ஹாப்பியா தான் இருப்பாங்க. ஆனா தெரியாத முகத்தோடு ரொம்ப சரியா இருப்பாங்க. ஆனா இவங்க கவலையே என்னன்னா தெரிந்த முக உறவு இல்லைன்றதுதான். ஒரு கணவராக, ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஒரு தனக்குன்னு சொந்த ரத்த உறவுகளோடு இவங்களால ஒத்தே போக முடியாது. கேட்டா நான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், நான் வந்து எதனாலும் கொஞ்சம் டைரக்டா கேட்டுருவேன், என்னால மனசு வச்சிக்க முடியாது, இப்படின்ற மனநிலையில இருக்கிறவங்க கண்டிப்பா இதுல பாதிக்கப்படுகிறார்கள். இவங்க வாயை திறந்தாலே கடுஞ்சொல் இருக்கும், வன்மம் நிறைய இருக்கும். நம்ம சொல்றோம் அழுதுகிட்டு இருக்கவங்களை பார்த்தா ரொம்ப கஷ்டமா இருக்கே, கவலையா இருக்கேன்னு. இவங்களை கோபத்துல பேச விட்டு பார்த்தாதான் தெரியும் இந்த ஆக்சிடோசின் கம்மியா இருக்கவங்க அந்த வார்த்தையை நம்ம வரவே மாட்டோம். அந்த இது முழுக்க முழுக்க என்னன்னா இவங்களுக்குள்ள ஒரு கற்பனை உலகம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஆக்சுவலி அதுக்கு ஆப்போசிட் பர்சன் அப்படி பண்ணிருக்கவே மாட்டாரு. இத நீ செஞ்சா இப்படித்தான் இருப்ப. நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு வந்து கனவுல வந்து சொன்னுச்சு, அருள்வாக்கு சொன்னுச்சு, இது நானே உணர்ந்துகிட்டேன். இது எல்லாம் ஆக்சிடோசின் கம்மியா இருக்கவங்கப்பா. அப்போ இவங்களால என்ன பண்ண முடியாதுன்னா, இப்ப நம்ம நண்பர்கள்னா என்ன பண்ணுவோம், இப்ப என் நண்பர் வராருன்னா ஒரு அன்பினுடைய நெருக்கம் என்னன்னா என்னுடைய ஃப்ரெண்டு மேல தோல் மேல கையை போட்டுட்டு நடந்து போறது ஒரு அன்பினுடைய நெருக்கம். ஒரு விளையாட்டு துறையில நல்லா விளையாடுறோம், ஃபைட் பண்ணிக்கிறோம் ஜாலியானா அது ஒரு அன்பினுடைய வெளிப்பாடு. இதெல்லாம் ஆக்சிடோசின். இப்போ இந்த மாதிரி ஒருத்தவங்க தொடறத கூட நோ எனக்கு வந்து தொடர்றது பிடிக்காது அப்படின்னு சொல்றவங்க, அப்படின்றவங்க இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்டா இருக்கவங்க. அதை தாண்டி இன்னும் ஒரு பெரிய முக்கியமான விஷயம் என்னன்னா, எப்ப பார்த்தாலும் சுத்தத்தை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வீட்டுக்கு 4 பேர் வந்துட்டா அதை 4000 முறை கிளீன் பண்ணுவாங்க. ஒருத்தர் பாத்திரத்தை அலம்பி வச்சுட்டு போவாங்க, திரும்ப அந்த பாத்திரத்தை இவங்க 2 முறை அலம்புவாங்க. அப்ப எல்லாத்துலயுமே அந்த சுத்தம் 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 சுத்தம்னு சுத்தத்தை பார்த்தே அந்த வீட்டுக்குள்ள உள்ளவங்க எல்லாம் அவங்கள பார்த்தாலே பயந்து நடுங்குவாங்க. ஆனா இவங்க கிட்ட கூப்பிட்டு கவலையை கேட்டா, எங்க வீட்டுக்காரரு சரியா பேசல, என் பிள்ளைகள் என்ன மதிக்கல,
நான் இவ்வளவு தியாகம் பண்றேன். ஆக்சுவலி இவங்க தியாகத்தை எல்லாமே வெறுப்பா தான் காட்டுவாங்க. இதெல்லாம் கவலையினுடைய உச்சபட்சம். இது தீருமான்னு கேட்டீங்கன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற வரை தீராது. மனிதர்களுடைய குணத்தை ஒருத்தர் புரிஞ்சுக்கிற வரையிலும் நல்லா தெரிஞ்சுக்கோங்கம்மா, மனிதர்களை கடந்து ஒருத்தவங்க விலங்குகள் மீது மட்டுமே கவனம் செலுத்துபவர்கள் வாழ்க்கையில அவங்க கிட்ட எச்சரிக்கையா நெருங்கணும். நம்ம எச்சரிக்கையா இருந்துக்கணும். ஆமா, ஏன்னா அவங்க மனிதர்களை மனிதர்களாக பார்க்க மாட்டார்கள். மனித உணர்வுகளை பற்றின ஒரு புரிதல் இல்லாதவர்கள் தான் விலங்குகளிடம் திசை திருப்பி கொள்வது. புரியுதுங்களா? அப்ப வீட்டுக்குள்ள 2 பூனை வளர்க்குற, வீட்டுக்குள்ள 4 புறா வளர்க்குற, வீட்டுக்குள்ள 4 பெட்ஸ் வளர்க்குறோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம வியூல இருந்து அவங்க இவங்களையே எப்படி பாக்குறாங்களே, அப்ப மனிதர்களை எப்படி பார்ப்பாங்க? ஆக்சுவலி உண்மை என்னன்னா, மனிதர்களையே பிடிக்காம தான் அவங்க அப்படி இருக்காங்கன்றது நமக்கு தெரியல. அங்க போய் நீங்க யாரு, ஒரு பெண்ணா இருக்கட்டும் ஒரு ஆணா இருக்கட்டும், இவங்க கிட்ட போய் கேட்டா லைஃப் வேஸ்ட், ரொம்ப வேஸ்ட், அது கல்யாணம்னா என்ன, குழந்தைன்னா என்ன, இப்படி எல்லாம் அவங்க இந்த இல்லறத்தை பத்தி நெகட்டிவா பேசுவாங்க. இவங்க தான் கவலையும் கண்ணீரும் மாந்திரிகமும் அப்பா தப்பு அம்மா தப்பு பொண்டாட்டி தப்பு ஃப்ரெண்டு தப்பு யாருக்கிட்டுமே உள்வெண்டதுன்னு பேசுறவங்க. இது சந்திரனுடைய வீக்னஸ். அப்ப சந்திரன் நல்லா இருக்க தெரிந்த ஒருத்தர் யாரிடமிருந்தும் பகையை சம்பாதித்து கொள்ள மாட்டார், வன்மமாக பேச மாட்டார். அப்ப சந்திரன் நல்லா இருக்கணும்னா ஏன் இது சந்திரனுக்கு மட்டும் இந்த குணம் அப்படின்னா, எல்லா கிரகங்களுமே ஒவ்வொரு கிரகத்துக்கு பகையாது. ஆனா சந்திரனுக்கு யாருமே பகை இல்ல, அதை தெரிஞ்சுக்கணும். 12 ராசியில 27 நட்சத்திரம் இருக்கு இல்லையா? ஒரு மாசத்துல 27 மனைவிகளையும் சமாளிக்கிற பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா சந்திர பகவானுக்கு இருக்கு. அப்ப 27 நட்சத்திரமும் ஒவ்வொரு கிரகத்துக்கும் அந்த நட்சத்திரங்கள் மாறுபடுது. ஆனா 27 பேரையும் சமாளிச்சு வந்துடுறாரு இந்த சந்திர பகவான். அப்ப சந்திரனுடைய குணம் அதிகம் பெற்றவர்கள் வாழ்வில் தனிமையில் இருப்பதில்லை, யாரிடமும் அன்பை எதிர்பார்ப்பதில்லை, அன்பை ஒருவர் உருவாக்கி அதை தனக்கு தியாகமாக கொடுக்கணும்னு நினைப்பதில்லை. அந்த உருவாக்கிக்கூடிய கேரக்டர் அவங்களதான் இருக்காங்க. பழைய சாதமா, இன்னைக்கு பழைய சாதம் எனக்கு கிடைச்சிருக்கு, ஹாப்பியா சாப்பிடலான்னு அதை என்ஜாய் பண்ற அந்த பிரசன்ட் மொமெண்ட் இருக்குல்ல, இவங்கெல்லாம் சந்திரன் நல்லா இருக்கவங்க. கடந்த காலத்துல இருக்கு கவலைகளை பத்தி திங்க் பண்ணிட்டு எதிர்காலத்துல என்ன நடக்க போகுதுன்றது திங்க் பண்ணிட்டு இருக்கவங்க சந்திரன் கட்டுப்பாட்டிலிருந்து இழந்தவர்கள். இப்படிப்பட்டவங்க தான் அந்த நான் 4 ராசியை சொன்னேன். அப்ப சந்திரன் கேதுவோடு தொடர்பாகி இருந்தாலோ, சந்திரனுக்கு சனி பார்வை இருந்தாலோ, இவங்க கிட்ட எப்போதுமே ஒரு பயம் பதட்டம் எல்லாமே இருக்கும். இவங்க தான் என்ன ஆகுறாங்கன்னா நாளடைவுல ஒரு மனநோயாளி போல் மாறுகிறார்கள். இதனால இழப்பது என்னன்னா தூக்கம் தான். இப்ப நீங்க சொல்ற கேரக்டர் உள்ளவங்களுக்கு தூக்கம் என்பது வரவே வராது. அதுவே பாதி டிப்ரெஷன் ஆகும். சந்திரன் கெட்டு போயிருக்குன்றத ஈஸியா ஒரு ஐடென்டிஃபை வச்சு சொல்லுங்க அப்படின்னு கேட்டா என்னன்னா, உங்களுடைய வாட்ஸ்அப் கான்டாக்டை எடுத்துப்போம். இது டெக்னிக்கலா பாப்போம். இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்னு எல்லாருமே யூஸ் பண்றோம். இந்த வாட்ஸ்அப்ல நீங்க ஒரு 3 கான்டாக்ட பிளாக் பண்ணிருக்கீங்கன்னா உங்களுக்கு சந்திரன் நார்மலா இருக்குன்னு அர்த்தம். இல்ல என்னுடைய கான்டாக்ட்ல பிளாக்கே இல்லைன்னாலும் உங்களுக்கு சந்திரன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனா அந்த கான்டாக்ட்ல கிட்டத்தட்ட 5 நபர்களுக்கு மேல என்னோட பிளாக் பண்ணிருக்கேன். நான் சொல்றது புரியுதுங்களா? தடுத்து நிறுத்தி இருக்கேன்னா கன்ஃபார்மா சொல்றேன், நான் சொல்ற அந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் வீக் ஆனவங்க தான். இவங்களை பொறுத்தளவுல இன்னொருத்தவங்க ஹாப்பியா இருக்கிறதோ, இன்னொருத்தவங்க ஹாப்பியா இருக்கிற ஸ்டேட்டஸை பார்த்தாலோ, போட்டோவை பார்த்தாலோ இவங்களால தாங்கிக்க முடியாது. இந்த பதிவை பார்த்துட்டு உடனே எல்லாரும் வாட்ஸ்அப் போய் சரியா? சந்திரன் நல்லா இருக்கவங்க என்னைக்குமே தான் இதுதான்றதுல ரொம்ப உறுதியா இருப்பாங்க, தன்னை இப்படிதான் காட்டிக்கணும்ன்றதுல ரொம்ப தெளிவா இருப்பாங்க. அதனால அவங்க யாரையுமே பிளாக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்னைக்கு கேட்டாலும் தன்கிட்ட இருக்க நியாய தரப்ப சொல்லுவாங்க. அப்போ விருப்பம் இல்லாதவர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா 5க்கு மேல பிளாக் பண்ணுவாங்க. இந்த வாட்ஸ்அப்பை நீங்க நல்லா பாருங்க, 5க்கு மேல உங்கள்ட்ட பிளாக் இருக்குது, ஃபேஸ்புக்ல இருக்குது, இன்ஸ்டால இருக்குன்னா கன்ஃபார்ம் இப்ப நான் சொன்ன கேரக்டர் இருக்கு, நீங்க தனியா இருக்கீங்கன்னு தான் அர்த்தம். உங்களுக்கு சந்திரன் கெட்டு போயிருக்குன்னு தான் அர்த்தம். இதை சரி பண்ணிக்கணும்னா ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் சந்திரன் அமர்ந்த ராசி நட்சத்திரம் பொறுத்து ஆலோசனை செய்து இதற்கு ஒரு பர்மனன்ட் சொல்யூஷன் எடுத்துக்கலாம். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க கஷ்டம்தான். வாழ்க்கை முழுக்க எந்த உறவும், குறிப்பா பணம் கிடைக்கவே கிடைக்காது. இந்த வாழ்க்கையை வாழ்றவங்களுக்கு தட்டுல அமிர்தத்தை வச்சாலுமே அவங்க விரும்ப மாட்டார்கள். அதே வெறுக்கக்கூடிய நிலைமை வந்துடும்.
அதனால இதை தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து உறுதி செய்து பரிகாரம் மேற்கொள்வதுதான் என்ன பொறுத்தளவுல சரி. ஏன்னா இது மனம், பிறப்பு, கர்மா, செயல் சம்பந்தப்பட்ட விஷயம். இது வந்து சாதாரணமா இப்படி ஊதிட்டு போற விஷயம் இல்ல. ஆனா இதுக்கு ஒரு பொது பரிகாரம் உண்டு. இந்த பொது பரிகாரத்தை பண்ணி பார்க்கட்டும். இல்ல இதுக்கு கண்டிப்பா எனக்கு தீர்வு இருக்குன்றவங்க அது வந்து நல்ல ஒரு ஜோதிடரை பார்த்து ஆலோசனை பண்ணி தயார்படுத்திக்கிறது தான் நல்லது. தீர்வு அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தோம்னா, சந்திர பகவான் உச்சமடைகிற நட்சத்திரம் யார் அப்படின்னா கிருத்திகை நட்சத்திரமா. கிருத்திகையும் ரோஹிணியும் சந்திரனுடைய கதிர்வீச்சு பவர்ஃபுல்லா இருக்கிற ஸ்டார். நீங்க எங்க போய் சந்திர பகவான் துணைவியரோட நிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னாலும் கிருத்திகை பக்கத்துலயும் ரோஹிணி பக்கத்துலயும் தான் சந்திர பகவான் எல்லா கோவிலுமே காட்சி தருவார். இதுல திருவானைக்காவல்ல இருந்து சில சிவாலயத்துல எல்லாம் இந்த நடைமுறை இருக்கும். ரோஹிணி என்பது ராகு உச்சமடைகிற நட்சத்திரம், கிருத்திகை என்பது சந்திரன் உச்சமடைகிற நட்சத்திரம். இதுல ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, காளி தேவி இருக்காங்கல்ல, இதுதான் அவங்களுடைய அம்சம். காளி தேவியை சரணடைந்தால் சந்திர பலம் அதிகம் பெறலாம். காலச்சக்கரத்தையே மாற்றக்கூடியவங்க. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, நம்ம நார்மலா அம்பாளுடைய கையில எல்லாம் திரிசூலம் வந்து ஆகாயத்தை நோக்கி இருக்கும். ஆனா காளி கையில எப்படி இருக்கும்னா திரிசூலம் பூமியை நோக்கி இருக்கும். இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் அப்படின்னு சொல்ற இல்லையா, இது நிலத்தத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு ஹார்மோன். அப்போ என்னன்னா, யாருக்கெல்லாம் பில்லி சூனியம் ஏவல் இருக்குதோ இவங்கெல்லாம் வாழ்க்கையில தனியாவே இருப்பாங்க. ஸ்கின் டோன் வந்து ரொம்ப டல் ஆயிடும், கண் எரிச்சலா இருக்கும், முடி நிறைய கொட்டும், தூக்கம் வரவே வராது. இப்ப இவங்கெல்லாம் என்ன பண்ணணும்னா, ராகு அப்படின்னா பெரியன்னு நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன் இல்லையா. இப்ப நம்ம ஊர் கிராமப்புற தெய்வங்கள்லாம் நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா கண்ணு அப்படியே ஆந்த மாதிரி இருக்கும், ஆந்த கண் மாதிரி உருட்டி உருட்டி பார்ப்பாங்க, சரியா, கோலவிழின்னு சொல்லுவாங்க. அப்ப நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த ரோஹிணி நட்சத்திரம் வந்து ராகுவுடைய நட்சத்திரம். இதனுடைய அதிதேவதையை தான் காளின்னு சொல்றோம். இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய பக்ஷின்னு பார்த்தா ஆந்தை. சோ இப்ப இந்த ரோஹிணி நட்சத்திரத்துடைய கண்ணை தான் என்ன பண்றாங்கன்னா காளிக்கும் காவல் தெய்வத்துக்கும் வச்சு நல்லா கவனிச்சு பாருங்க, கண்ணு நேரா பார்க்காது, இப்படி பூமியை பார்க்கும். நீங்க முனீஸ்வரர்ல இருந்து காளியில இருந்து யார பார்த்தாலும் கண்ணு பூமியை பார்த்த மாதிரி தான் இருக்கும், உருண்ட விழியா இருக்கும், கீழ் நோக்கு பார்வையா தான் இருக்கும். அந்த பார்வை தான் சந்திரன் உச்சமடைகிற பார்வை. அதனால தான் பௌர்ணமினா இந்த தெய்வங்களுக்கு விசேஷ பூஜை. அப்ப யாரெல்லாம் பௌர்ணமி திதியில காவல் தெய்வத்தை வழிபடுறீங்களோ அவங்களுக்கு இந்த ஆக்சிடோசின் ஹார்மோன் சூப்பரா சுரக்குது. இதுதான் என்னுடைய ஆராய்ச்சியினுடைய முடிவு. அதுல வந்து எந்த விதமான காளி, சிவன் கோவில் தொடர்புடைய காளியா அல்லது வெட்ட வெளியா இருக்கிற காளியா அல்லது முனீஸ்வரரோட தொடர்பு இருக்கிற காளியா, இது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் மாறுபடும். வாழ்நாள் முழுக்க இந்த பிரச்சனை வேணான்றவங்க அப்படி எடுத்துக்கோங்க. இல்ல எனக்கு அப்பப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா வருதுன்றவங்க பௌர்ணமி பௌர்ணமி பௌர்ணமினா காளி முனீஸ்வரர் உருட்டிய பார்வை இருக்கிற தெய்வத்துக்கு பொங்கலிட்டு வழிபாடு பண்ணுங்க. நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா தேவாங்கு அப்படின்ற ஒரு விலங்கை பற்றி என்ன பண்ணப்பட்டிருக்கும்னா நிறைய இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கும். நிறைய மாந்திரிகவாதிகள் வந்து இந்த தேவாங்க கூண்டுல வச்சு நிறைய எடுத்துட்டு வருவாங்க, தாயத்து போடுறவங்களா. அது கண்ணை நீங்க கவனிச்சு பார்த்தாலும் இதே மாதிரிதான் இருக்கும். அந்த ராகுவினுடைய பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும். சோ சந்திரன் பாதிப்பு உள்ளவர்கள் எல்லாருக்குமே இந்த தேவாங்கு பார்த்தாலும் நல்ல பலன் உண்டு. அது அதிர்ஷ்டத்தின் குறியீடாகத்தான் இருக்குது. அதனால நீங்க போட்டோவெல்லாம் வைக்க வேண்டாம். சொல்ல வர்றது என்னன்னா, உருட்டிய பார்வை எந்த தெய்வத்துக்கு இருக்கிறதோ அவங்க எல்லாருமே சந்திர பகவானுடைய பலம் அதிகம் உள்ளது. சோ பௌர்ணமியில் இதை ஃபாலோ பண்ணும் பொழுது அந்த ஹார்மோன் இயற்கையிலே சுரக்கும், உறவுகள் வசியமாகும், ஹாப்பியாவும் இருப்போம். சோ எதையுமே நம்ம முன்னோர்கள் கண்மூடித்தனமா ஒரு விஷயத்தை உருவாக்கல. எல்லாத்துக்கும் அதுல இருக்க அடிப்படை காரணத்தை மேற்கொண்டால் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நம்மளால பலன் சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கலாம். அதனால இதுதான் அதனுடைய ரகசியம். சூப்பர், ரொம்ப ரொம்ப அற்புதமா சொன்னீங்க. ஏன்னா நிறைய பேருக்கு இந்த கவலை அப்படின்றது இருக்கும். எதனால நம்ம கவலைப்படுறோம், நீங்க சொன்ன மாதிரி அப்படிப்பட்ட கவலையில இருக்கிறவங்களுக்கு அந்த பொறாமை குணமும் இருக்கும் அப்படின்னீங்க. அவங்களே அதை அடக்கி ஆளணும். ஆக்சுவலா அடுத்தவங்களை பார்த்து பொறாமப்படுறதால நமக்கு என்ன வந்துட போகுது இல்லையா. சோ அவங்களும் நல்லா இருக்கணும், நம்மளும் நல்லா இருக்கணும்னா நிச்சயமா இந்த வழிபாடை வந்து அவங்க எல்லாருமே மேற்கொள்ளணும். மனிதர்களோடு ஒன்றோடு ஒன்று பழக கற்றுக்கொண்டாலே இந்த குணம் இருக்காது. யாருக்கிட்ட பொறாமை குணம் இருக்காதுன்னா, நிறைய நண்பர்கள் உள்ளவர்கள் யாரையுமே பகைத்து கொள்ளாதவர்களிடம் பொறாமை குணம் இருக்காது. யாரு எல்லாம் கூட்டத்தோட இருக்கிறதா எனக்கு பிடிக்கும்னு சொல்றவங்களை கேட்டு பாருங்க, பொறாமை அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க. எனக்கு தனியா இருக்கிறதா பிடிக்கும்னு சொல்றவங்களை கேட்டு பாருங்க,
நிச்சயமா இருக்கும். கண்டிப்பா. ஏன்னா அவங்க உடல் நலத்திற்கும் அது கேடு. கேடு, கட்டாயமா கேடு. மனதிற்கு கேடு, மனதால் உடலுக்கு கேடு. இதுதான். சோ ரொம்ப அழகான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க. கண்டினியூஸா இது இருக்கு, நிரந்தர தீர்வு வேணும்னா நிச்சயமா உங்க ஜாதகத்தை பார்த்து அதுல எப்படி சந்திரனை நம்ம வலுப்படுத்திக்கிறது அப்படின்றத முழுமையா தெரிஞ்சு அதை பண்ணிக்கோங்க. இல்ல குருஜி சொன்ன மாதிரி சிம்பிளா தான் எனக்கு பண்ணா போதும் அப்படின்னு சொன்னாம நினைச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு உங்களுக்கான விடை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ஒரு அற்புதமான பதிவா கொடுத்தீங்க குருஜி. நன்றி. நல்லதுமா. வெற்றிவேல் முருகா. இந்த பதிவு உங்க எல்லாருக்கும் பயனுள்ள பதிவா அமையும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி குருஜியை நீங்க நேர்ல சந்திக்கணும் இல்ல ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு நினைச்சீங்கன்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி ஆன்லைன்ல கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம், நேர்லயும் சந்திக்கலாம். வாஸ்து ரீதியான உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் எளிமையா தீர்த்துக்கலாம். இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில உங்க எல்லாரையும் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இதுவை நீச்சப்படுத்துவது எப்படி, மகாலட்சுமி கடாட்சம் நமக்கு எப்படி கிடைக்கும், நம்ம எப்படியெல்லாம் இருந்தா மகாலட்சுமி தாயார் நம்ம இல்லம் தேடி வருவாங்க. நிறைய பதிவுகள் நம்ம பேசியிருப்போம். மகாலட்சுமி இல்லம் தேடி வர இதை செய்யுங்க. அதை நீங்களே டைரக்டா இந்த கிளாஸ் மூலமா கத்துக்க போறீங்க. குருஜி உங்களுக்கு கத்துக் கொடுக்க போறாங்க. இரண்டே நாள் தான் இந்த வகுப்பு. கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம இந்த வகுப்புல ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி வகுப்போட முழு விவரங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆன்லைன் கிளாஸை நீங்க அட்டன் பண்ணலாம். எங்க இருந்தாலும் தாராளமா ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணலாம்.